ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்குறோம். ப்ளவுஸ் கட்டிங் ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இதில் அதோடைய கண்டினியூஷன் காமிக்கிறதுக்காக தான் ப்ளவுஸோட பேக் பார்ட் அகெயின் கட்டிங் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், பேக் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் நம்ம ஸ்லீவில் கொஞ்சம் பேக்கோட ஃப்ரண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணோம். அதுக்காக தான் இந்த பீஸ் அப்படியே விட்டுட்டு அதோட கொஞ்சம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சமாக கீழே இறக்கி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டு நெக்கை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது ப்ளவுஸை வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை உல்ட்டா பக்கம் திருப்பிக்கணும். உல்ட்டாவில் அதுவும் ஃப்ரண்ட்டில் உக்பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு நம்ம திருப்பிட்டு நம்ம ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ண போகிறோம். அது ரெடி ஸ்டிச்சு, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு இந்த மாதிரி நீட்டாக ப்ளவுஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக் கரெக்டாக பர்ஃபெக்டாக உக்காரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸு நம்ம அளவு ப்ளவுஸு க்ளீனாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரும். பாருங்கள், நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீட்டாக மார்க் பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் ப்ளவுஸ் நெக் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் நெக்கு சூப்பராக மார்க்கிங் ஆகிடுச்சி. இப்போ பட்டி ஃப்ரண்ட் பட்டிக்கு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணக்கூடாது. பட்டி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக வேணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டாட்டு, அந்த டாட்டையும் அந்த ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணுங்கள். இதுதான் நம்ம டாட் பிடிக்க போகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் கீழே ஒரு மார்க்கு, அது கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது ஒரு மார்க்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ப்ளவுஸ் பட்டி மார்க்கிங்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு பார்த்தோம்னா சேம் அதே லென்த்தில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு எவ்வளோ மார்க்கிங் தேவை அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம ரெடிக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க நீட்டாக. இப்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளவுஸ் கட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சி. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் பட்டி கட் பண்ண தெரியாது. அப்போது இந்த வீடியோ பார்த்து நான் ஃப்ரண்ட் பட்டி எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ப்ளவுஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் ஷேப் நல்லா இருக்காது, பர்ஃபெக்டாகவும் இருக்காது ப்ளவுஸு. அதனால் 1 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டு கட் பண்ணோன்னா அந்த ப்ளவுஸ் ஷேப்பு பட்டி பீஸ் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் ப்ளவுஸ் கரெக்டாக நம்மளுக்கு மார்க்கிங் வந்துடுச்சு. ஃப்ரண்ட்டில் மேலே கப்புக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு, கீழே பட்டிக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் ப்ளவுஸ்க்கு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேக்லேயும் டாட் எப்படி பிடிக்கிறது, ஃப்ரண்ட்லேயும் டாட் எப்படி மார்க் பண்ணி பிடிக்கிறதுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா